உங்க பேர் என்ன? என் பேர் அல்லி. நீங்க இங்க பஸ் ஸ்டாண்ட்ல தான் அதிகமா இருப்பீங்களா? ஆமா ஆமா, காலையில ஒரு 11 மணி வந்துட்டு ஒரு 3 மணிக்கு கலெக்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஓகே. இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க நிறைய கப்பிள்ஸ் போறது வரதா பாத்திருப்பீங்க. நீங்க இப்படி கப்பலா என்னைக்காவது போகணும்னு நினைச்சிருப்பீங்கல்ல? நினைச்சதுண்டா? எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ஆனா அது சாத்தியமாகாது இல்ல. எப்படி நீங்க ஏன் சாத்தியமாகாதுன்னு நினைக்கிறீங்க? கப்பிள்ஸ் போவாங்க, அவங்களுக்கு என்னங்கனால முடிஞ்சது நல்லா பேசுவோம், என்கரேஜ் பண்ணுவோம், நல்லா சொல்லுவோம், அவ்வளவுதான். எங்க கூட யாரும் வருவாங்களா? இப்ப நீங்க தாலியெல்லாம் கட்டியிருக்கீங்கல்ல, சோ உங்க கப்பலோட நீங்க போலாம்ல? அவங்க வந்து 4 செவத்துக்குள்ள மட்டும்தான் கணவன் மனைவியா இருக்குமே தவிர ஊர்வலத்துக்கு எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. திருநங்கைகளோட காதலே இதுதான். ஓகே, நல்ல காதலா இருக்கு. நான் இது வரைக்கும் கேள்விப்படாத காதலாவும் இருக்கு. கண்டிப்பா இது வந்து கேள்விப்படாததுல இதுதான் உண்மை. எல்லா திருநங்கையிலுமே அனுபவிக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வுனா இதுதான். கப்பிள்ஸா நாங்க எங்கேயுமே போக முடியாது. அதாவது அவங்க ஊருக்குள்ள, அவங்க சொந்தத்து பந்தத்துக்குள்ள நாங்க போக முடியாது. மத்த வெளியே எங்கனாலும் போவோம் கப்பிள்ஸ் தான். நம்ம எதிர்பார்க்கிற இடத்துக்கு கை கோர்த்துட்டு போக முடியாது. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சீக்கிரம் நிறைவேறணும்னு நாங்க ஆண்டவனை வேண்டிக்கிறோம். நடந்தா சந்தோஷம். தேங்க்யூ.